பழனி அடிவாரம் திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலில் பெண் பக்தர்களிடம் அநாகரிகமான முறையில் சில்மிஷத்தில் ஈடுபட்டு ஆபாசமாக வீடியோ எடுத்த கேரள இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். இளைஞரின் செயலை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் அவரை கையும் களவுமாக பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் குற்றம் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்தனர். கொடைக்கானல் கலையரங்கம் அருகே சாலையோர ஃபாஸ்ட் ஃபுட் உணவகத்தில் ஏற்பட்ட கேஸ் கசிவு காரணமாக கடை முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. அண்ணாமலை என்பவருக்கு சொந்தமான அந்த கடையில் கேஸ் டியூபில் ஏற்பட்ட கசிவால் தீ கொழுந்துவிட்டு எரிய தொடங்கிய நிலையில் அவரும் அவரது மகனும் லேசான காயத்துடன் நல்வாய்ப்பாக தப்பினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வாகனத்தின் மோட்டார் திடீரென பழுதாகி இயங்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்களே அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். குன்றத்தூரில் அமைச்சர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்த் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தென்னரசு ஆகியோர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா முன்னிலையில் வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வட்டப்பாக்கம் ஊராட்சியில் 2,68,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இருளர் இன மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் 53 குடியிருப்புகளின் கட்டுமானப் பணிகளை அமைச்சர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தொடர்ந்து காசங்கால் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் வட்டார நாற்றாங்கால் பண்ணையையும் பார்வையிட்டனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் எக்ஸ்ரே மற்றும் சிடி ஸ்கேன் எடுக்க முடியாமல் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். விபத்துகளில் சிக்கி எலும்பு முறிவு மற்றும் பலத்த காயத்துடன் அவசர சிகிச்சைக்கு வந்த ஏராளமான நோயாளிகளுக்கு அடுத்த கட்ட சிகிச்சைக்கான பரிசோதனைகளை செய்ய முடியாமல் இயந்திரங்கள் முற்றிலும் முடங்கின. இதனால் கடும் உடல் வலியோடு வந்த நோயாளிகள் பரிசோதனை நிலையத்தின் வெளியே தரையிலும் நாற்காலியிலும் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது. கோவை மேட்டுப்பாளையத்தில் கார் டிக்கிக்குள் பதுங்கியிருந்த நாகப்பாம்பு பிடிபட்டது. 3.5 அடி நீள நாகப்பாம்பு இருந்ததை அறியாமல் நபர் ஒருவர் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு காரை ஓட்டி வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரமடை சாலை அருகே கோபி என்பவர் தனது காரின் டிக்கியை திறந்தபோது உள்ளே இருந்த பாம்பு ஒன்று சீறியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பாம்பு பிடி வீரர் கிறிஸ்டோபர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து டிக்கியில் இருந்த பொருட்களை அகற்றி பாம்பை லாவகமாக பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதி எம்எல்ஏ சையத் ஃபாரூக் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்த அவர் நோயாளிகளிடம் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து நூருல்லாப்பேட்டை நியாயவிலைக் கடையில் பொருட்களின் தரத்தை பார்வையிட்ட போது அங்கு ஏரி கால்வாய் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டதால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு மாற்று இடம் வழங்க கோரி அவரிடம் கண்ணீர் மல்க மனு அளித்தனர். பின்னர் கனமழையால் ஆற்றுமேடு பகுதியில் சாய்ந்த மின்கம்பங்கள் சீரமைப்பு பணியையும் அவர் பார்வையிட்டார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே செல்வாரப்பட்டியில் செயல்பட்டு வரும் தனியார் பொறியியல் கல்லூரியில் கூடுதலாக தேர்வு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறி கல்லூரி மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு விதித்துள்ள தேர்வு கட்டணத்தை மீறி கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக கூறி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சாத்தூர் தாயில்பட்டி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரியர் ஃபீஸ் 500 ரூபான்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த எந்த காலேஜ்லயுமே அந்த இது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆனா எங்க காலேஜ்ல மாசம் 500 ரூபாய் கட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்காக எல்லாரும் போராடிட்டு இருக்கோம். காரைக்குடி மாநகராட்சியில் செய்யாத பணிக்கு சுமார் 15 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கியதாக மாநகராட்சி ஆணையாளர் மீது ஒப்பந்ததாரர் குற்றம் சாட்டியுள்ளார். மாநகராட்சி அலுவலகத்தில் 15,80,000 ரூபாய்க்கு செய்யாத பணிக்கு செய்ததாக மோசடி நடைபெற்றிருப்பதாக புகார் அளித்துள்ளார். காசோலையை கொடுத்துட்டாங்க. நான் இந்த பணியே செய்யலையே, எனக்கு எதுக்குங்க இந்த காசோலை தர்றீங்க? நான் செஞ்ச பணிக்கு உள்ள தொகையை தாங்கன்னு கேட்டா இல்ல நீங்க இந்த பணத்தை மாத்தி எனக்கிட்ட தந்தாத்தேன், எங்கள்கிட்ட தந்தாத்தேன், நாங்க நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க பணிக்கு உரிய காசோலை உங்கள்ட்ட தருவோம். பக்ரீத் பண்டிகையை ஒட்டி நாகூரில் 2.5 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனையானது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் 2,500 செம்மறி ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டிருந்தன. தர்காகுளம் தெரு, சையது பள்ளி தெரு, புரையாத்தா கடை தெரு உள்ளிட்ட இடங்களில் செம்மறி ஆடுகள் சுமார் 2.5 கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனையானது. கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கு குறித்த செய்தியாளர் சந்திப்பின் போது காவல்துறை உயரதிகாரிகள் சிரித்து பேசியது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் கண்டனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. சிறுமி கடத்தப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து விளக்கம் அளிக்க கோவை மேற்கு மண்டல ஐஜி RV ரம்யபாரதி உள்ளிட்ட அதிகாரிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது உயரதிகாரிகள் தங்களுக்குள் சிரித்து பேசி ஜாலியாக கலந்துரையாடினர். அதிகாரிகளின் இந்த நடத்தையை கண்டு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேகதாது அணையை கட்டும் பணியை நிறுத்த வேண்டும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேகதாதுவினுடைய நிலைப்பாடு என்பது
காங்கிரஸ் கட்சி கடந்த காலங்களில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அணை கட்டப்படுவதை நிறுத்தப்பட வேண்டும். தமிழக மக்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடாது. மதுரை மாவட்ட JM5 நீதிமன்ற நீதிபதி வழக்கறிஞர்களுக்கு உரிய மரியாதை அளிப்பதில்லை என்று குற்றம் சாட்டி வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தின் முன்பாக திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் நீதிமன்ற வளாகத்திற்குள் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் பதவியேற்றதிலிருந்து இன்று வரை வழக்கறிஞருக்கும் வழக்காடிகளுக்கும் உரிய அங்கீகாரம் உரிய மரியாதையும் வழங்கப்படவில்லை. இதை எதிர்த்து சங்க நிர்வாகிகள் கேட்கப் போனதையும் அவர்களையும் அவமரியாதையாக நடத்தியுள்ளார்கள். திருச்சி மாநகரம் பாலக்கரை அருகே திருமண வீட்டில் வைத்திருந்த சுமார் 22 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளன. ஜோசப் இருதயராஜ் என்பவரின் மகன் ஆலனுக்கு வரும் 28ஆம் தேதி திருமணம் நடைபெற உள்ளது. இதற்காக வீட்டின் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 22 சவரன் நகைகள் திடீரென மாயமாகின. இது குறித்து ஜோசப் இருதயராஜ் அளித்த புகாரின் பேரில் பாலக்கரை காவல் நிலைய காவலர்கள் விசாரித்து வருகின்றனர். சென்னை தாம்பரம் அருகே கல்லூரி மாணவி குளிப்பதை ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த தாவேக நிர்வாகி கைது செய்யப்பட்டார். மணிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தான் குளிப்பதை பக்கத்து வீட்டைச் சேர்ந்த தாவேக நிர்வாகியான ஆட்டோ ஓட்டுநர் தியாகு என்பவர் எட்டி பார்த்ததாக மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் தியாகுவை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைத்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள மேட்டு மகாதானபுரத்தில் அம்ருத் திட்ட குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாக வெளியேறியது. மகாதானபுரம் காவிரி ஆற்றிலிருந்து குழாய்கள் மூலம் பல்வேறு பகுதிகளுக்கும் கூட்டு குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் இந்த குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் நீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தர்மமுனீஸ்வரன் மதுரை சிறைச்சாலைக்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டார். முன்னதாக இந்த வழக்கில் தர்மமுனீஸ்வரனுக்கு தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்தது. இந்நிலையில் அவரை சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தூத்துக்குடி நீதிமன்றத்திலிருந்து பலத்த பாதுகாப்புடன் மதுரை சிறைச்சாலையில் அடைப்பதற்காக அழைத்து செல்லப்பட்டார். அரசு கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு வகுப்புகள் ஜூலை மாதம் தொடங்க உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் ஜூலை 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று கல்லூரி கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. ஜூன் 2இல் சிறப்பு ஒதுக்கீட்டு தரவரிசை பட்டியலும் ஜூன் 3இல் பொதுப்பிரிவினருக்கான தரவரிசை பட்டியலும் வெளியிடப்பட உள்ளன. இதனைத் தொடர்ந்து ஜூன் 5 முதல் கலந்தாய்வு தொடங்க உள்ள நிலையில் புதிய மாணவர்களுக்கு ஜூலை 1 முதலும் 2 மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு ஜூன் 15 முதலும் வகுப்புகள் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனியில் 4 அடி நீள ராஜநாகம் வீட்டிற்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ரத்தினம் நகர் குடியிருப்பில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது வீட்டிற்குள் திடீரென பாம்பு நுழைந்தது. தகவலறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் வீட்டின் முன்பிருந்த பூச்செடிகளுக்குள் இருந்த ராஜநாகத்தை உயிருடன் லாபகமாக மீட்டனர். வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட பாம்பு அடர்ந்த காட்டுக்குள் விடப்பட்டது.